ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 15/4/1974. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். விக்ன விநாசக் ஆகி, அதாவது விநாயகராக ஆகி, அங்கதனுக்கு சமமாக, அதாவது ஹனுமானுக்கு சமமாக மாயாவின் மீது வெற்றி அடையுங்கள். பாப்தாதா கேட்குறாங்க, அனைவரும் முன்னேற்றத்தின் பக்கமாக சென்று கொண்டிருக்கிறீர்களான்னு. முன்னேறும் கலையினுடைய அடையாளம் என்ன, அதை தெரிஞ்சிருக்கீங்களா? எப்பொழுதுமே தந்தையின் அன்பிலேயே மூழ்கியிருக்கும் மற்றும் விக்ன விநாசக் என்ற இந்த இரண்டு அடையாளங்களும் அனுபவம் ஆகிக் கொண்டிருக்குதா? விக்ன விநாசக்காக ஆவதற்கு பதிலாக தடைகளை கண்டு தன்னுடைய நிலையிலிருந்து கீழே வந்துவிடவில்லையே. அநேக விதமாக வந்திருக்கும் புயல்கள் உங்களுடைய புத்தியில புயலை உருவாக்கலையே. எப்படி யார் மூலமாவது பரிசு கிடைக்குது அப்படின்னா புத்தி குழப்பம் அடைவது கிடையாது, மாறாக உற்சாகம் ஏற்படுது. இதே விதமா வந்திருக்கும் புயல் உற்சாகத்தை அதிகரிக்குதா அல்லது குழப்பத்தை அதிகரிக்குதா? ஒருவேளை புயலை புயல் அப்படின்னு நினைக்காதீங்க. நினைச்சிங்க அப்படின்னா குழப்பம் இருக்கும். மேலும் பரிசு அப்படின்னு நினைச்சிங்க மற்றும் அனுபவம் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமா உற்சாகம் மற்றும் தைரியம் அதிகமாக இருக்கும். இதுதான் முன்னேறும் கலையினுடைய அடையாளம். பயப்படுவதற்கு பதிலாக ஆழத்தில் போய் அனுபவங்களினுடைய புது புது ரத்தனங்களை இந்த சோதனைகளின் கடல்ல இருந்து பிராப்தி செய்வாங்க. அப்படியானால் அந்த மாதிரி அனுபவம் செய்றீங்களா? இது என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் நடந்துட்டு இருக்கு, இது எப்படி நடக்கலாம், இந்த மாதிரி எண்ணம் எழுது அப்படின்னா இதைதான் குழப்பம் அப்படின்னு சொல்றது. குழப்பத்துக்கு உள்ள ரத்தனம் உள்ளடங்கி இருக்குது. மேலோட்டமா, அதாவது வெளிமுகமான பார்வை அல்லது புத்தி மூலமா பார்க்கறதுனால குழப்பம் தென்படுது. மேலும் அனுபவம் ஆகும். ஆனால் வந்திருக்கும் அதே விஷயங்களை உள்நோக்கு முக பார்வை அல்லது புத்தியால் பார்ப்பதனால அநேக விதமான ஞான ரத்தனம், அதாவது பாயிண்ட்டுகள் கிடைக்கும். ஏதேனும் விஷயத்தை பார்த்து அல்லது கேட்டு ஆச்சரியம் அனுபவம் ஆகுதுன்னா இதுவும் கூட இறுதியான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியும் நடக்கவே கூடாது. ஆனாலும் என்ன நடந்ததோ அது நடக்கத்தான் வேண்டும். டிராமாவில் இவ்வாறு இருந்த பிறகும் கூட ஒருவேளை இந்த மாதிரி எண்ணம் உருவாகுது அப்படின்னா இதையும் அம்ச மாத்திரத்துல குழப்பத்தின் ரூபம் அப்படின்னே சொல்வோம். இதுவரை இந்த ஏன் என்ன என்ற இந்த கேள்வி இருப்பதனுடைய அர்த்தம் குழப்பம். தடை வருவது அவசியம். மேலும் எவ்வளவு தடை வருவது அவசியமோ அவ்வளவு ஒருவேளை இது ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிறது புத்தியில இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான மகாரதி மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பாங்க. ஒன்றும் புதிதல்ல என்ற இதுதான் இறுதியான நிலை, அதாவது சம்பூர்ண நிலை. ஒருவேளை ஏதாவது குழப்பமான காரியம் செய்றீங்க அப்படின்னா கடல் மாதிரி மேல் மட்டத்தில் குழப்பம் தென்பட்டாலும், அதாவது கர்ம இயந்திரங்களுடைய குழப்பத்தில் வரீங்க அப்படின்னாலும் உங்களுடைய நிலையானது ஒன்றும் புதிதல்ல என்பதில் இருக்கணும். ஒருமுகப்பட்ட ஒரே சீரான ஏகாந்தம், அதாவது ஒரு படைப்பவர் மற்றும் படைப்பின் எல்லையை தெரிந்திருக்கக்கூடிய திரிகால தரிசியின் நிலையில், சௌகரியமான அமைதியினுடைய நிலையில் நிலைத்திருக்கீங்களா? அல்லது கர்ம இயந்திரங்களின் குழப்பம் உள்மனதினுடைய நிலையையும் ஆட்டுதா?
எப்பொழுது ஸ்தூலமான கடல் 2 ரூபத்தையுமே காட்டுது அப்படின்னா மாஸ்டர் ஞானக்கடல் அந்த மாதிரியான ரூபத்தை வெளிக்காட்ட முடியாதா? இந்த இயற்கையானது புருஷ் ஆனது, அதாவது ஆத்மாக்கள் பின்பற்றி இருக்குது. நீங்களோ புருஷோத்தமர்கள். அவ்வாறு இயற்கை தன்னுடைய தகுதியை வெளிக்காட்ட முடியும்னா புருஷோத்தமர்கள் நீங்கள் வெளிக்காட்ட முடியாதா? நேரம் இப்போ எந்த பக்கமாக சென்று கொண்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா? மிகவும் கொடூரமான நிலையின் பக்கம் சென்று கொண்டிருக்கு. அனைத்து பக்கங்களிலும் மிக தீவிரமான நிலை தென்படுது. கடைசியினுடைய அடையாளம் மிக தீவிரமான நிலை. அப்படின்னா எப்படி இயற்கை முடிவின் பக்கம் தீவிரமாக சென்று கொண்டிருக்குதோ அதே மாதிரி முழுமையாக ஆகக்கூடிய ஆத்மாக்களின் எதிரில் இப்பொழுது சோதனைகள் மற்றும் தடைகளும் தீவிரமான ரூபத்தில் வரும். ஆகையினால இதற்கு முன்பெல்லாம் இப்படி இருந்ததில்லையே, இப்பொழுது மட்டும் ஏன் என்று ஆச்சரியப்படக்கூடாது. இந்த ஆச்சரியமும் இருக்கக்கூடாது. கடைசி பரீட்சையில ஆச்சரியம் படுபடியான விஷயங்கள் கேள்வித்தாளின் ரூபத்தில் வரும். அப்பதான் பாஸ் அல்லது ஃபெயில் ஆவாங்க. விரும்பாவிட்டாலும் கூட புத்தியில கேள்வி எழுவது, இதுதான் பரீட்சை. விரும்பாவிட்டாலும் கூட புத்தியில கேள்வி எழுவது, இதுதான் பரீட்சை. மேலும் பரீட்சையும் ஒரு நொடிக்கானது. ஏன் என்ற எண்ணம் வர்றவங்களை சந்திர வம்சத்தினரின் வரிசையில கொண்டு நிறுத்திடும். முதல்ல வருவதோ சூரிய வம்சத்தினருடைய ராஜ்யம். சந்திர வம்சத்தினருடைய வாய்ப்பு பின்னால் தான் வரும். ஆக அந்த ராஜ்யத்துல சிம்மாசனதாரியாக ஆவதனுடைய வரிசையில தான் அவங்களுடைய எண் வரும். ஆகையினால ஒரே ஒருவரது ரசனையில நிலைத்திருப்பதற்கான பயிற்சி நிரந்தரமாக இருக்கட்டும். பிரச்சனையுடைய ஆசனத்தை தக்க வைத்துக் கொள்வதிலேயே ஈடுபட்டுடாதீங்க. ஆனா ஆசனத்துல அமர்ந்து பிரச்சனையை எதிர்கொள்ளணும். இப்பொழுதோ பிரச்சனை ஆசனத்தின் நினைவை ஏற்படுத்துது. தடை வருது அப்படின்னா யோகா செய்றீங்க மற்றும் பட்டியும் வைக்கிறீங்க இல்லையா? இதிலிருந்து எதிரிதான் ஆயுதத்தினுடைய நினைவூட்டுகிறார் என்று நிரூபணமாகுது. ஆனால் நினைவு தானாகவே மற்றும் இயல்பாகவே இருப்பதில்லை. நிரந்தரமான யோகியா அல்லது அவ்வப்பொழுது யோகியா? பட்டமோ நிரந்தர யோகிக்கானது தான் இல்லையா? எதிரி வரவே வேண்டாம், பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியது இல்லை, ஈட்டியிலிருந்து முள்ளாவது இதுவும் இறுதி நிலை கிடையாது. ஈட்டிலிருந்து முள்ளானது, மேலும் முல்லை பின்பு யோக அக்னியினால் தூரத்திலிருந்தே பஸ்வமாக்கிடணும். முள் குத்திய பின்பு அதை எடுத்தீங்க என்ற இது இறுதி நிலை. முல்லை தன்னுடைய சம்பூர்ண நிலையினால அழிச்சிடணும், இதுதான் இறுதி நிலை. அந்த மாதிரி லட்சியத்தை வைத்துக்கொண்டே தன்னுடைய நிலையை முன்னேறும் கலையினுடைய பக்கம் அதிகரித்து கொண்டே செல்லணும். பெரிய விஷயத்தை சிறியதாக அனுபவம் செய்வது, இந்த நிலை வரை மகாரதி அவரவர் சக்திக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாக வந்தடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அம்சம் மற்றும் வம்சமும் அழிஞ்சிடணும், அந்த நிலை வரை வந்தடையணும். நீங்கள் அனைவருமே தைரியம், உற்சாகம் மற்றும் அனைவரின் சகயோகியாக எப்பொழுதும் இருந்தே நடந்து கொள்றீங்க தான் இல்லையா? கலியுக உலகத்தை அழிப்பதற்காக மற்றும் பரிவர்த்தனை செய்வதற்காக, மாயாவுக்கு விடை கொடுப்பதற்காக ஒற்றுமையோடு, அதாவது முற்றுகை ஏற்படுத்தியிருக்கீங்க இல்லையா? உறுதியான முற்றுகை இடப்பட்டிருக்குதா அல்லது இடையிடையே யாராவது தொய்வாகி விடுறாங்களா? அதாவது களைப்போ அடைஞ்சிடலையே, அல்லது சென்று கொண்டிருக்கும் போதே நின்றுடவில்லையே. முன்னேறி செல்வதும் இல்லை, பின்னோக்கி வருவதும் இல்லை. இப்படி இருந்தீங்களோ, எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கிறீங்க என்ற இந்த பாடத்தையோ உறுதியாக்கல.
நேரம் தள்ளிவிட்டது அப்படின்னா செல்ல ஆரம்பிச்சிடுவோம் என்று நினைச்சு எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நின்று விடவில்லையே. ஏதாவது விதமான ஆதரவுக்காக காத்திருந்து கொண்டே நின்று கொண்டிருக்கவில்லையே. அந்த மாதிரி நிலை உள்ளவர்களை என்னென்னு சொல்றது? இது ஏன் அங்கதனுடைய நிலை என்று நினைக்கவில்லையே. ஒருவேளை அந்த மாதிரி நின்றுட்டீங்க அப்படின்னா கடைசியில் வந்தவங்க வேகமாக போயிடுவாங்க. எப்பொழுதெல்லாம் மலைகளில் பனி விழுது மற்றும் ஒன்றாக சேர்ந்துடுது அப்படின்னா பாதை அடைபட்டுடுது. பின்பு அந்த பனியை உருக்குவதற்காகவும் மற்றும் அதை அகற்றுவதற்காகவும் முயற்சி செய்கிறாங்க இல்லையா. இங்கேயும் ஒருவேளை பனி மாதிரி இறுகி போயிட்டீங்க அப்படின்னா யோக அக்னியின் குறை என்று நிரூபணமாகுது. யோக அக்னியை அதிகரித்தீங்கன்னா பாதை சீராகிடும். கிடைத்திருக்கும் தைரியம் மற்றும் உற்சாகத்தின் ஞான கருத்துக்களை புத்தியில் ஓட விட்டீங்க அப்படின்னா பாதை சீராகிடும். இப்பொழுதைய ரிசல்ட்டில் அரைக்குறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கீங்க. ஆகையினால அதை அதிகரிங்க. இந்த ரிசல்ட் புருஷோத்தம ஆத்மாக்களுக்கு நன்றாக இருக்குதா? ஆகையினால முயற்சி செய்வதனுடைய வேகத்தில் அங்கதன் ஆகாதீங்க. மாயா கெட்ட தோல்வி அடைவதில் அங்கதன் ஆகாதீங்க. மாறா வெற்றி அடைபவராக ஆவதற்காக அங்கதனாக ஆகணும். நல்லது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மூலமாக பாலனை பெறக்கூடிய, உலகினை பாலனை செய்யக்கூடிய விஷ்ணு குலத்தின் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, இயற்கையை பரிவர்த்தனை செய்யக்கூடிய புருஷோத்தம ஆத்மாக்களுக்கு, உலகின் எதிரில் சாட்சாத்கார மூர்த்தியாக பிரசித்தி ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு மற்றும் யோக சொரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.